தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 மாதங்கள்ல வர அமாவாசை ரொம்ப சிறப்புடையது. அதுலயும் தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையது. அது ஏன் தெரியுமா? மார்கழி மாதம் தேவர்களோட விடியற்காலை பொழுதாக சொல்லப்படுது. அதாவது பிரம்ம முகூர்த்த காலம். அதே மாதிரி தை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கும் மாதமாகும். இதை உத்திராயண காலத்தோட துவக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதால் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சூரிய பகவானை சாட்சியா வச்சுதான் கொடுப்பாங்க. அதனால் தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலும் உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை ரொம்ப சிறப்புடையதாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு தை அமாவாசை வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும். அதனால் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடிவிட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை 6 மணி முதல் 7:20 வரை, காலை 9 மணி முதல் 11:55 வரை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரங்களாகும். திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறவர்கள் 9:21 முதல் 11:55 வரை தர்ப்பணம் கொடுக்கலாம்.